விஜயோடைய வாகனத்தில் பெண் நடிகைகள்னு வந்தது எதுல வந்துச்சு? இல்ல அந்த ஐடிவிங்கில் தான் வந்து நீங்க சொல்ற நக்கீரன்ல வந்ததுங்க. நக்கீரன் வந்து நக்கீரன் திமுக ஐடிவிங்க. இல்ல இல்ல இல்ல. நக்கீரன் வந்து பொதுவான பத்திரிகை தானே. பொதுவான பத்திரிகையில் வரும்போது நீங்க எப்படி திமுகவோட ஐடிவிங்னு சொல்ல முடியாதுல்ல உங்களால. அதனால தான் சொல்றேன், எந்த எல்லைக்கும் இவர்கள் போவாங்க அப்படின்ட்டு. இல்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த விஷயத்த பேசினா இது உண்மை, ஒரு இடத்துல கண்டிப்பா ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு அடுத்து இது உண்மை தெரிஞ்சிடும், எப்படி இருந்தாலும் நம்மளோட செல்வாக்கு குறைஞ்சிடும், நம்ம கட்சிக்குன்னு ஒரு இது இருக்கு அப்படின்னு உணர மாட்டாங்களா? இடதுசாரி இயக்கங்களா இருக்கட்டும், திராவிட இயக்கங்கள். இன்னைக்கு தேவை அவர்கள் 26 தேர்தல் மட்டும்தான் எல்லாருக்கும் கண்ணில் இருக்குது. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் அவங்களுடைய நிலைப்பாடு. பாசிச எதிர்ப்பு, மாநில பிரச்சனைக்கு வந்து கவுண்டர் பண்ணதா இருக்கட்டும், இது அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் விஜய் வந்து பின்னாடி இந்த மாதிரி விவகாரங்களில் பெருசாக தலையிடாமல் விஜய் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதா இருக்கிறது எப்படி பார்க்குறீங்க? பெரிய தலைவலி விஜயா தான் இருக்கிறாரு. உங்களுக்கு யார் பயத்தை ஏற்படுத்துவார்களோ அவர்கள் மேல் தானே அதிக ஃபோக்கஸ் இருக்கும். தொடக்கத்தில் அப்படி ஒரு கட்சியே இல்லைன்ற மாதிரி தான் நினைச்சேன். விளையாட்டு செய்திகள்லாம் நான் சினிமா செய்திகள்லாம் பார்க்கறது இல்லைன்னு தானே சொன்னாங்க. அப்படி தானே சொன்னார் துணை முதல்வர். அதை மட்டுமே தானே முழு நேரமாக திமுக கூட்டணியும் அவர்களுடைய ஏவல் சேனல்களும் பண்ணிட்டு இருக்கு.